ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அயிலை மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் 1 கிலோ அயிலை மீன் எடுத்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மீனை 2 துண்டாக பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மசாலா தடவி வச்சுக்கலாம். குழம்புக்கு மசாலா தடவி வைக்கிறது என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 கிலோ மீனுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சிடலாம். மசாலாவை நல்லா தடவி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா வந்து தடவிக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் தடவி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ குழம்புக்கு உள்ளது என்னங்கிறது பார்க்கலாம். குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மசாலா என்னங்கிறது பார்க்கலாம். 10 வரமிளகா போட்டிருக்கிறேன். 10 பல் பூண்டு, 150 கிராமு தக்காளி, 1 ஸ்பூனு ஜீரகம், வரமல்லி 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமல்லி 3 ஸ்பூன் போட்டாச்சு. துருவின தேங்காய் 1 கப்பு, இதையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இப்போது மிக்சரில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சரில் அரைச்சிடலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. நீ தாளித்து விட்டுடலாம். மசாலா நல்லா வருங்க, நல்லா மையமாக அரைச்சி விட்டு வந்தாச்சு. நீ தாளித்து விட்டுடலாம். அரைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. 4 ஸ்பூனு எண்ணெய் இருக்குது. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு ஜீரகம் ரெண்டையும் போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். பொடியாக நெருக்கியிருக்கிறேன் வெங்காயம், 2 வெங்காயத்தை அதை போட்டுடலாம். இஞ்சி வந்து 1 ஸ்பூன் இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன், அதே போட்டுடலாம். பல் பூண்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மசாலா அரைச்சி வச்சது ஊற்றிடலாம். குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடலாம். மிக்சர் ஜார் கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து மீனில் வந்து நம்ம பரட்டி வச்சுருக்கிறோம், அதனால் பார்த்து தான் உப்பு போட்டுக்கணும். தண்ணி வேணால் அளவாக நீங்கள் தேவையுள்ள தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். கட்டி எவ்வளோ வேணுங்கிறது. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போடலாம். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. நல்லா மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீன் வந்து மசாலா தடவி வச்ச மீன் வந்து போட்டுடலாம். மசாலா தடவி வச்ச மீன் ஒவ்வொன்றா போட்டுடலாம். எல்லா மீனையும் போட்டாச்சு. மெல்லமாக இலக்கி விட்டுடலாம். மெல்லமாக இப்படி இலக்கி ஒன்று விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கொதி ஒரு கொதி கூடி நல்லா வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், மூடி போட்டு வச்சிடலாம். மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. நல்லா மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இனி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து இப்படி மேலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
அயிலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மணக்க மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.